எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது தாய்ப்பால் அதிகம் சுரக்க உதவும் காரல் மீனை யூஸ் பண்ணி கீழக்கரை ஸ்பெஷல் காரல் மீன் மஞ்சள் பால் ஆனம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிஷ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் 3/4 கிலோ காரல் மீன் வாங்கியிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி குக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீனோட சைடில் உள்ள முள்ளை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதனால் நான் சிசரை வச்சு கட் பண்ணிக்கிறேன். முள் குத்திராத அளவுக்கு இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. நான் துண்டு போட போகிறது இல்லை, இதை முழுசாக தான் குக் பண்ண போகிறேன். சைடில் இருக்கக்கூடிய ஷார்ப்பான முள்ளையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்தியாச்சு. அடுத்ததாக செவுள் பகுதியை இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணிக்கிடலாம். சின்ன காரல் மீனாக இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். கொஞ்சம் பெரிய காரல்ங்கிறதுனால ப்ரெஷர் கொடுத்து தான் ரிமூவ் பண்ணணும். பிகினர்ஸ்க்கே இது கஷ்டமாக இருந்தாலும் பழக இது ஈஸியாகிடும். செவுள் பகுதியை இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உள்ள வேஸ்ட்டையும் நம்ம எடுத்துடலாம். வாலை கட் பண்ண தேவையில்லை. தலை வேணாங்கிறவங்க தலையும் சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். பட் எங்கள் கீழக்கரையில் இந்த மாதிரி தலையோடு சேர்த்து தான் குக் பண்ணுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரியே எல்லா மீனில் உள்ள குடலையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். செவுள் பகுதியை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா வயிற்று பாதியில் இருக்கக்கூடிய வேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் அதிகமாக கிடைக்கல, தாய்ப்பால் சுரப்பு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற தாய்மார்கள் இந்த ஃபிஷ்ஷை அதிகமாக டயட்டில் எடுத்துக்கலாம். இப்போ உள்ள வேஸ்ட்டையெல்லாம் நான் கைகளாலேயே எடுத்துட்டேன். எடுக்க வராதவங்க ஒரு நைஃபையோ இல்லைன்னா ப்ரஷ்ஷையோ யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே இன்னும் ஒரு 2-3 தண்ணி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு கழுவுறோமோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா இருக்கும். மீனோட மேல் தோலை இந்த மாதிரி கத்தியை வச்சு லைட்டாக சுரண்டி விட்டுட்டிங்கன்னா அந்த வழுவழுப்பு தன்மை இருக்காது. இந்த மீன் நம்ம க்ளீன் பண்ணும்போது வழுக்கும். அதனால் நம்ம பாட்டி காலத்துலலாம் க்ளீன் பண்ணும்போது மண் யூஸ் பண்ணுவாங்க வழுக்காமல் இருக்கிறதுக்கு. பட் இப்போலாம் யாரும் அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி நைஃபை யூஸ் பண்ணி சுரண்டி விட்டுக்கலாம். பட் அதுக்கு மேலேயும் வழுவழுப்பு தன்மை இருந்துச்சுன்னா நம்ம சட்டியில் கல் உப்பை போட்டு நல்ல மீனை பெரட்டி எடுத்துக்கலாம். இப்போது மீனில் உள்ள வயிற்றுப்பகுதியை சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. இதே போல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கல் உப்பும் அப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூளும் சேர்த்து மீனை நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. நம்ம ஃபிஷ்ஷை வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக இந்த மாதிரி உப்பையும் மஞ்சத்தூளையும் போட்டு பெரட்டி விடுறதுனால இதில் இருக்கக்கூடிய கவுச்சி ஸ்மெல்லும் போயிடும், அப்புறம் வலுவழுப்பு தன்மையும் போயிடும். இப்போது ஃபைனலாக இதில் ஒரு தடவை தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அலசி எடுத்துக்கலாம். இந்த மீனோட செவுள் பகுதியும் சில பேர் தனியாக சேர்த்து குக் பண்ணுவாங்க. பட் அதில் முள் தான் இருக்கும். ஸோ அதனால் நான் அதை கீழே போட்டுட்டேன். பாருங்கள், இது நல்லா சுத்தமாயிடுச்சு. இதை குக் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பூண்டு, சின்ன வெங்காயம், மல்லித்தூள், ஜீரக மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கருவேப்பிலை அண்ட் இது கூட வெந்தயம், சோம்பு, அப்புறம் தேங்காய் பால். இதோட அளவுகளை நான் ஆட் பண்ணும்போது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மசாலா பவுடரெல்லாம் நம்ம தண்ணியில் கரைச்சிக்கிடலாம். இதுக்கு ஒரு பவுலில் 1 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் ஜீரக மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இதை லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கிடலாம். இதில் நம்ம தக்காளியோ பச்சை மிளகாயோ எதுவும் சேர்க்க போகிறது இல்லை. இது தக்காளி சேர்க்காத ஒரு குழம்பு. இப்போ இந்த மசாலாவை நல்லா கரைச்சி விட்டியாச்சு. இது இருக்கட்டும். அடுத்தது நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் லைட்டாக சூடானதும் இதில் 100 கிராம் பூண்டில் ஒரு 5-6 பூண்டை எடுத்து வச்சுட்டு மீதியை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 50 கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற பூண்டையும் வெங்காயத்தையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். அப்புறமா இதில் குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். ஸோ சோம்பு சேர்க்குறதுனால இது நல்ல வாசனையாக இருக்கும். அப்புறமா நான் ஏற்கனவே சொன்னேன் 5-6 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு, ஸோ அதை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பூண்டை தட்டி எண்ணெயில் சேர்த்து வதக்கும் போது இது நல்ல மணமாக இருக்கும். அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வாயு பிரச்சனை உள்ளவங்க இந்த மாதிரி குழம்புல பூண்டு சேர்த்து சாப்பிடும்போது அந்த பிரச்சனை சரியாயிடும். அப்புறம் இந்த மீன் குழம்புல பூண்டு சேர்த்து சாப்பிடும்போது அது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த மசாலா கலவையை இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போது இதை மூடி போட்டு ஒரு கொதிக்க வச்சுக்கிடலாம். இப்போது மூடியை ஓப்பன் பண்ணியாச்சு. மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. அடுத்ததாக இதில் நம்ம மீனை சேர்த்துக்கிடலாம். இது கொஞ்சம் சாஃப்டான மீனுங்கிறதுனால இது சீக்கிரமே குக் ஆகிரும். ஸோ அதனால் ஆணம் கொதிச்சதுக்கப்புறம் தான் இதில் மீனை சேர்க்கணும். நம்ம மீனை சேர்த்துட்டு இதை கொதிக்க விட்டோன்னா மீன் உடையிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. இப்போது மீன் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை மூடி போட்டு ஒரு கொதி வச்சுக்கிடலாம். இது டக்குன்னு கொதிச்சிரும். இப்போவே நல்லா கமகமன்னு இருக்குது. அடுத்ததாக இதில் அரை மூடி தேங்காயை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதை பால் சேர்க்காமையும் செய்யலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் பால் சேர்க்குறதுனால இது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நம்ம மண் சட்டியில் செஞ்சோன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் உப்பு போதுமானு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஆணம் அடுத்த கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது இதில் சேர்க்குறதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாய் எடுத்திருக்கேன். இதை அடுப்பில் வச்சுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லெண்ணெய் சேர்க்குறதுனால குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக இதில் ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது பொரிஞ்சு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாகி வாசனை வந்ததுக்கப்புறம் இதை நம்ம இறக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காரல் மீன் ஆணத்தில் இந்த தாளிப்பை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் காரல் மீனை யூஸ் பண்ணி கமகமக்கும் கீழக்கரை ஸ்பெஷல் காரல் மீன் மஞ்சள் பால் ஆணம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.